சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகளோட வரலாறு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம 14 சித்தர்கள் வரிசையில 30வது சித்தரா தன்வந்திரி சித்தரோட வரலாறு பார்க்க போறோம். தன்வந்திரி பகவான் யாரு அப்படின்னா, சைவத்துல இவரை சித்தராகவும் ஏத்துக்கிறாங்க. இன்னொன்னுல சைவத்துல 18 சித்தர்கள் ஒருவரா இருக்கிறாருன்னு தன்வந்திரி பகவான சொல்றாங்க. சைவ கோயில்ல தன்வந்திரி நோய் தீர்ப்பவரா இருக்கிறாரு. நம்ம அப்பா சிவபெருமானு வைத்தீஸ்வரனா இருக்கிறாரு. அப்படி அவரு வைத்தீஸ்வரனா இருக்கிற கோயில்ல தன்வந்திரி பகவானுக்கும் தனி சன்னதி இருக்கு. அகத்திய மாமுனிவர் தன்வந்திரி பகவானை பத்தி அவரை சொல்லி இருக்கிறாரு. மகாவிஷ்ணுவின் ஒரு அவதாரம். ஆனா அவரு சித்தர்களை நாடி வந்து எல்லா கலைகளையும் கத்துக்கிட்டாரு அப்படின்னு எழுதியிருக்கிறாரு. தன்வந்திரி பகவானோட ஜீவ சமாதி வைத்தீஸ்வரன் கோயில்ல இருக்கு. நீங்க இப்பவும் போனீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு தன்வந்திரி பகவானோட சித்தராட ஜீவ சமாதியை நீங்க தரிசனம் பண்ணலாம். இதுக்கு மேல அவரு எப்படி பார்க்கடல்ல இருந்து வந்தாரு அப்படிங்கிறது, விஷ்ணுவோட அவதாரம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். மருத்துவத்தின் முக்கிய சித்தரா நந்தீஸ்வரர்கிட்ட தான் தன்வந்திரி பகவான் எல்லா கலையும் கத்தாரு அப்படின்னு இருக்கு. தன்வந்திரி பகவான் கொஞ்ச காலம் வைத்தீஸ்வரன் கோயில்ல அங்க தன்னோட சீடர்களா வாழ்ந்து தவம் செஞ்சதாகவும் குறிப்பு இருக்கு. தன்வந்திரி பகவான் ஆயுர்வேதத்துக்கு அதிபதியா இருக்கிறாரு. தேவர்களோட மருத்துவரா இருக்கிறாரு. வைணவத்துல விஷ்ணுவின் ஒரு அவதாரமா இருக்கிறாரு. சைவத்துல சித்தரா இருக்கிறாரு. இவரோட பெயர்ல தான் மருத்துவ நூல்கள் இருக்கு. இவரோட பெயருக்கு காரணம் என்னன்னா, தனு அப்படிங்கிற வார்த்தைக்கு அம்பு அப்படிங்கிற பொருள், தன்வந்திரி அப்படிங்கிறது உடல தைத்தல் அப்படிங்கிற பொருளில் வருது அப்படின்னு சொல்றாங்க. அறுவை சிகிச்சைய செய்யும் மருத்துவர்களை குறிக்கும் சொல்லாகவும் இருக்கு. தன்வந்திரி பகவான் தான் ஆயுர்வேதத்தை படைச்சவரு அப்படின்னு மத்ஸ்ய புராணம் கூறுது. தன்வந்திரி தான் வைத்தியத்தோட அரசனும் சிறந்த மருத்துவரு அப்படின்னு பத்ம புராணம், வாயு புராணம், விஷ்ணு புராணம், இப்படி எல்லா புராணங்களும் தன்வந்திரி பகவானோட அவதாரத்தை பத்தி சொல்லுது. கோடி கோடியா ஒருத்தருக்கு பொருள் செல்வம் இருந்தாலும் நோயின்றி நாம வாழணும் அப்படிங்கறதுதான் எல்லாத்தோட கனவே. உடல் ஆரோக்கியம் இல்லைன்னா பெரும் செல்வம் இருந்தாலும் நமக்கு ஒரு பலனும் இல்லை. நமக்கு நோய் இல்லாத இருக்கணும், ஆரோக்கியமா வாழணும்னா நம்ம வழிபட வேண்டிய தெய்வம் நம்ம தன்வந்திரி பகவான். ஸ்ரீ தன்வந்திரி பகவான் மனிதர்களுக்கு மட்டும் நோய் தீக்கிறவர் கிடையாது, தெய்வங்களுக்கும் மருத்துவராதான் இருக்கிறாரு. இவர் ஆயுர்வேதத்தோட அறிவை மனித குலத்துக்கு உணர்த்திய முதல் தெய்வீக அவதாரம் அப்படிங்கிறதுனால ஆயுர்வேதத்தின் தந்தை அப்படியும் கருதப்படுறாரு. ஸ்ரீ தன்வந்திரி பகவானோட அவதாரம் என்ன அப்படின்னா, திருப்பார்கடல தேவர்களும் அசுரர்களும் அமுதத்துக்காக கடைஞ்ச போது கடல்ல இருந்து பல்வேறு பொருள்களும் பல தெய்வங்களும் வந்துச்சு. அப்படி அண்டமே பிரமிக்கிற வகையில ஜோதி ஒண்ணு எழுந்து வந்துச்சு. அந்த ஜோதியில பிறந்த மகாபுருஷர் தான் தன்வந்திரி பகவான் அப்படின்னு புராணம் சொல்லுது. கற்பனைக்கு எட்டாத அழகாட திருக்கரங்கள்ல சங்கு, சக்கரம், அட்டை பூச்சி, அமிர்த கலசம் கையில ஏந்தியவாறு பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்தாரு. இவருதான் தன்வந்திரி பகவான், தெய்வீக மருத்துவர் அப்படின்னு நாம எல்லாம் இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தன்வந்திரி பகவான் தான் மருத்துவரா இருக்கிறாரு. இவர் எப்ப பார்க்கடல்ல இருந்து வெளியில வந்தாரு அப்படின்னா, தீபாவளிக்கு வர்ற அமாவாசைக்கு 2 நாளைக்கு முன்னாடி வர்ற திரையோதசி அன்னைக்கு தான் தன்வந்திரி பகவான் வெளியில வந்தாரு. அந்த நாளைதான் தன்வந்திரி ஜெயந்தியா நாம கொண்டாடிட்டு இருக்கிறோம். அந்த நாளு தன்வந்திரி தியோதசி, இல்லைன்னா ஆயுர்வேத கடவுளின் பிறந்த நாள் அப்படின்னு
வடநாட்டு மக்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க. இந்தியாவோட தொன்மையான மருத்துவ முறைகள்ல ஒன்னான ஆயுர்வேத தினமே இவரோட ஜெயந்தி தினத்துல தான் கொண்டாடப்படுது. இந்த நாளு நம்ம தன்வந்திரி பகவான வழிபடுவதற்கான உகந்த சிறப்புமிக்க நாள். நம்ம தன்வந்திரி பகவான கோயில்ல போய் தரிசனம் பண்ண முடியலனாலும் நம்ம வீட்லயே எளிமையா தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ண முடியும். இந்தியாவுல தேசிய ஆயுர்வேத தினம் முதல்ல 2016 அக்டோபர் 28 தான் தன்வந்திரி பகவானோட பிறந்த நாளை குறிக்கும் வகையில கொண்டாடப்பட்டது. அந்த நாளை தான் இப்ப எல்லாருமே இந்தியாவுல தன்வந்திரி தினமா கொண்டாடுறாங்க. நம்ம இந்தியாவுல ஆயுர்வேதம் அப்படிங்கிறது மிகவும் பழமையானது, அது இல்லாது நன்கு ஆவணப்படுத்தப்பட்ட மருத்துவ முறையா இருக்கு. அதோட முழுமையான அணுகுமுறையினால 21ஆம் நூற்றாண்டுல கூட நடைமுறையில இருக்கு. அக்டோபர் 28 ஆயுர்வேத தினமா பல்வேறு கல்வி நிறுவனங்களும் கல்லூரிகளும் மருத்துவ முனைவுகளும் இலவச சுகாதார முகாம்களை ஏற்பாடு செஞ்சு இலவசமா மருந்துக்களை நோயாளிகளுக்கு கொடுக்கறாங்க. தன்வந்திரி பகவான் தான் பூமியை தோற்றுவிச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. தன்வந்திரி நியதியில எல்லா விதமான மருத்துவ செடிகளை பற்றிய குறிப்பு இருக்கு. ஐப்பசி மாதம் தேய்பிரையில 13வது நாளுல பார்க்கடல்ல இருந்து வெளிப்பட்டவர் நம்ம தன்வந்திரி பகவான். இவர் அவதரிச்ச தினத்தை தான் தன்தேராஸ் தினமா வட இந்தியர்கள் கொண்டாடுறாங்க. இளமையான வலிமையான தோட்டம் கொண்டவரா தன்வந்திரி பகவான் இருக்கிறாரு. அகண்ட மார்பும் கருநீல நிறத்தை கொண்டவரா இருக்கிறாரு. வலிமையான கரங்களையும் சிவந்த கண்களையும் சிங்கத்தை போன்ற நடையும் கொண்டவர் தன்வந்திரி பகவான். இவரு மஞ்சள் நிற ஆடைய அணிஞ்சிருப்பாரு. எண்ணெயால அபிஷேகம் செய்யப்பட்ட சுருண்ட முடி மின்னும் முத்துக்களை கொண்ட காதணிகளோட காட்சியளிப்பாரு. முற்பிறவியில திருப்பார்கடல்ல பிறந்து தேவலோகத்துக்கு வைத்தியரா இருந்தவரு 2வது ஜென்மத்துல தீர்க்க தர்மஸ் அப்படிங்கறக்கு மகனா பிறந்திருக்கிறாரு. எப்படி பார்க்கடல்ல இருந்து வந்து இவரோட அமிர்த கலசத்துல இருந்து தேவர்கள் அமிர்தத்தை உண்டு அழிவில்லாத இறப்பில்லாத வாழ்வு பெற்றாரோ, அது போல பிரம்மா 4 வேதங்களை படைச்சிருக்கிறாரு. அத சாரமாகிய ஆயுர்வேதத்தையும் படைச்சாரு. அத முதல்ல சூரிய பகவானுக்கு பிரம்மதேவன் உபதேசிச்சாரு. சூரிய பகவானும் அது எங்கும் பரவ செய்யும் பணிய மேற்கொண்டாரு. சூரிய கடவுளோட இருந்து ஆயுர்வேதத்தை கற்று தேர்ந்த 16 மாணவர்கள்ல மிகவும் முக்கியமானவர் தன்வந்திரி அப்படின்னு பிரம்ம வைத்திய வர்த்த புராணம் சொல்லுது. தன்வந்திரி அப்படின்னா வானத்துல வசிச்சு வருபவர்னு சொல்றாங்க. அது எதுல? பிரம்ம வைத்தியவர்த்த புராணத்துல சொல்லி இருக்கு. அப்படின்னா சூரிய பகவான் தான் தன்வந்திரி அப்படின்னு புராணங்கள்ல குறிப்பு இருக்குது. தன்வா அப்படிங்கிற பதத்துக்கு வான்வெளி அப்படின்னு ஒரு பொருள் இருக்குன்னு சொல்றாங்க. தன்வன் அப்படின்னா வான்வெளியில உலகுபவன் அப்படின்னு பொருள் எடுத்துக்கலான்னு சொல்றாங்க. அதனாலதான் இவரை சூரியன் அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்றாங்க. சூக்த கிரந்தங்கள்ல தன்வந்திரி அப்படிங்கிற திருநாமம் சூரிய கடவுளை தான் குறிக்குதுன்னு குறிப்பு இருக்கு. சமஸ்கிருத நூல்கள்ல தன்வந்திரி அப்படிங்கிற பெயர் இருக்குது. ஆயுர்வேதம் மருத்துவம் சார்ந்த நூல்கள் எல்லாம் இவரோட பெயர்ல தான் இயற்றப்பட்டுச்சு. தன்வந்திரி பகவான் பாடியதும் இவர் நாமதேயம் சேர்த்து சொல்லப்படுவதுமான நிகண்டு அப்படின்னு ஒரு புக் இருக்கு. வைத்திய சிந்தாமணியில 1200 பாடல்கள் இருக்கு. சிமிட்டு ரத்தன சுருக்கத்துல 360 பாடல்களும் கலைஞானத்துல 500 பாடல்களும் தன்வந்திரி பகவானது இருக்கு. இவரோட சீடர் யாருன்னா சுஸ்ருதர் அப்படிங்கிறவரு. ஈழத்துல எழுந்த பரராச சேகரம் சமஸ்கிருதத்துல எழுதப்பட்ட தன்வந்திரியோட வாகனத்தை
தழுவி தோன்றியதா இருக்குன்னு கடவுள் வணக்கம் செய்யல இருக்கு. சதாசிவம் பிள்ளை அப்படிங்கிறவரு குறிப்பிடுற கலைஞானமும் தன்வந்திரி நாயனார் கலைஞானம் 500 அப்படிங்கிறது ஒரு நூலா இல்லாட்டி இரு நூலா அப்படின்னு தெரியல. ஏழாலை பொன்னையா அப்படிங்கிறவரு தன்வந்திரி பச்சை வெட்டும் அப்படிங்கிற நூலின பதிவேற்றி இருக்கிறாரு. மனிதர்களுக்கு நோய் நொடி அவரோட கர்ம வினைப்படிதான் வரும் அப்படிங்கிறது இருந்தாலும் அதிலிருந்து நம்ம தன்வந்திரி பகவானு காப்பாத்துவாரு, அவர் வழிபாடு பண்ணுனா அப்படிங்கிறது ஐதீகமா இருக்குது. ஸ்ரீ ரங்கநாதர் கோயில தன்வந்திரி பகவானுக்கு தனி சன்னதியே இருக்குது. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாய முறைப்படி ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியார்களுக்கும் 200 வருட காலம் இடைவெளி இருக்குமாமா. அந்த இடைப்பட்ட காலத்துலதான் பிரபந்தம் மறைஞ்சு போச்சாமா. இது எதுக்கு இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா அவங்க அதுல குறிப்பு இருக்கு. தன்வந்திரி பகவானை பத்தி சொல்றதுனாலதான் நம்ம இத சொல்றதா இருக்கு. திருமங்கை ஆழ்வாருக்கு கிபி 8ஆம் நூற்றாண்டுல இருந்திருக்கிறாரு. நாதமுனி கிபி 10ஆம் நூற்றாண்டு. இந்த இடைப்பட்ட காலத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சரியான தகவல் இல்ல. நாதமுனிக்கு பின்னாடி உய்யர் கொண்டார். அவரை தொடர்ந்து மணக்கால் நம்பி ஆளவந்தார். இவர் நாதமுனியோட பேரனா இருந்திருக்கிறாரு. ஆளவந்தார தொடர்ந்து உடையவர் அப்படின்னு போற்றப்பட ஸ்ரீ ராமானுஜரு கிபி 1071 இருந்து 1131 தோன்றினாரு. ஸ்ரீ பெரும்புதூர்ல பிறந்து 120 வருட காலம் வாழ்ந்தவர். 4000 திவ்ய பிரபந்தம் மூலம் ஸ்ரீ வைஷ்ணவத்தை மக்களுக்கு எடுத்து சொன்னாரு. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலோட நிர்வாகத்தை ஒழுங்கு செஞ்சு நல்ல முறையில நிர்வாகத்தை கொண்டு வந்தவர் ராமானுஜர். கோயிலோட கணக்கு வழக்குகளை பார்க்க தன்னோட சீடரான அகாலங்க நாட்டாழ்வனை நியமிச்சிருக்கிறாரு. ரொம்ப காலமா பழுதடைஞ்சு கிடந்த தன்வந்திரியோட சன்னதிய புதுப்பிச்சு அதுக்கு அவரு சீடரான கருட வாகன பட்டரை நியமிச்சிருக்கிறாரு. தன்வந்திரி பகவான் தான் ஸ்ரீ ரங்கநாதருக்கு மருத்துவரா விளங்கினாரு அப்படின்னு இருக்கு. ஸ்ரீரங்கத்துல எழுந்தள்ளி இருக்கிற தன்வந்திரி பகவானுக்கு இரவு நைவேத்தியமா பாலும் கசாயமும் தரத்துக்கு ஏற்பாடு செஞ்சவரு ராமானுஜரு. அது இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில இருக்கு. தன்வந்திரி சன்னதி பட்டரை கருடவாகன பட்டர் அப்படின்னு அழைப்பாங்களாமா. கிறிஸ்து பிறப்பதற்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆயுர்வேதமும் சித்த மருந்துவும் இருக்கிறதா குறிப்பு இருக்கு. ஆதி பகவான் அவதாரமா தன்வந்திரிய மருத்துவ நூலை முதலா உருவாக்கினாரு அப்படின்னு ஐதீகமா இருக்கு. தன்வந்திரி பகவான பார்க்கடல்ல இருந்து அமிர்த கலஸ்தாட வந்தவர் நமக்கு தெரியும், நம்ம பார்த்தோம். வெளியில வந்த தன்வந்திரி பகவான் மகாவிஷ்ணுவை வணங்கி நிக்கிறாரு. மகாவிஷ்ணு தன்வந்திரிக்கு அப்சா அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. தன்வந்திரி விஷ்ணு கிட்ட அமிர்த கலசத்தை கொடுக்கிறாரு. அப்ப மகாவிஷ்ணு தேவர்களுக்கெல்லாம் அமிர்தத்தை பிரிச்சு கொடுத்துறாரு. ஆனா தன்வந்திரி கேக்குறாரு, எனக்கும் தேவர்களுக்கு கொடுக்கற மாதிரி ஒரு பங்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவரோட பாகத்தை கேட்கும் போது அதுக்கு மகாவிஷ்ணு சொல்றாரு, தேவர்களை அவதரிச்சு வெகு காலத்துக்கு பின்னாடிதான் நீ பிறந்திருக்கிற, உன்னை அவர்களுக்கு இணையா கருத முடியாது. ஆனா நீ 2வது பிறப்ப என்னோட அவதாரமா பூமியில எடுக்கும்போது உனக்கு தேவர்கள்ல ஒருவர் அப்படிங்கிற அந்தஸ்து கிடைக்கும். அப்ப நீ ஆயுர்வேத சிகிச்சையை பத்தி எழுதுவாய். அதுக்கு பிறகு உன்னை உலகம் ஆயுர்வேத அதிபதியா ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு தன்வந்திரிக்கு ஆசி வழங்கிட்டு மகாவிஷ்ணு மறைஞ்சிடுறாரு. காலத்துக்கு பிறகு காசிய ஆண்டுகிட்டு வந்த மன்னரோட வம்சத்துல அவர்களுக்கு மகனா பிறக்கிறாரு. ஆயுர்வேத மருத்துவ கலையில திறமைசாலியா திகழ்றாரு.
ஒரு முறை தன்வந்திரியும் அவரோட சீடர்களும் கைலாசத்துக்கு போய் கைலாயத்துல இருக்கிற நம்ம அப்பா சிவபெருமான வழிபாடு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. தன்வந்திரியும் அவரோட சீடர்களும் கைலாயத்துக்கு போகும்போது அவங்கள தடுக்கும் விதமா தக்சங்கிற நாகம் வழிமறிச்சு அவங்க மேல விஷத்தை கக்குது. கோபம் அடைஞ்ச சீடர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த தக்சன் தலையில இருந்த மணிகளை பிடுங்கி தூர எறிகிறாங்க. இந்த தக்ச நாக மேல இருக்கிற மணிகளை பிடுங்கி எரிஞ்சதை பார்த்த வாசுகி பாம்புக்கு உடனே ரொம்ப கோவம் வந்து தன்னோட படைகளோட வந்து அவங்களோட யுத்தம் செய்யுது. வாசுகி விஷக்காத்த ஊதிக்கிட்டே வந்து தன்வந்திரியும் அந்த சீடர்கள் மேல விஷத்தை காத்த உமிழும் போது சீடர்கள் எல்லாம் மயங்கி உளுந்து செத்து போயிடுறாங்க. தன்வந்திரி என்ன பண்றாரு, ஆயுர்வேத மருந்து தயாரிச்சு அதை சீடர்களுக்கு கொடுத்து அவங்கள உயிர்ப்பிக்கிறாரு. அதை பார்த்த வாசுகியோட சகோதரியான மானசா தேவி வந்து அந்த சீடர்களை மறுபடியும் விஷத்தை கக்கி மறுபடியும் சாக வச்சிருது. தன்வந்திரி தன்னோட மருத்துவ மகிமையால மறுபடியும் அவங்கள உயிர் பிழைக்க வச்சாரு. பாம்புகளுக்கு உடனே தெரிஞ்சிருச்சு இனிமே தன்வந்திரிய கைலாயம் போறத நாம தடுக்க முடியாது அப்படின்னு. மானசா தேவி தன்வந்திரிய பத்தி விவரத்தை எல்லாம் கேட்டு அறிஞ்சுகிட்டதையும் விஷ்ணுவால படைக்கப்பட்டவரு இவரு தேவர்கள் ஒருவர் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அவரை கைலாயத்துக்கு தானே அழைச்சுக்கிட்டு போச்சு. அதுக்கு பிறகு தன்வந்திரி கைலாயத்துல நம்ம அப்பா சிவபெருமானுகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அதுக்கு பிறகு தேவலோகத்தில் இருக்கிற எல்லாரும் தன்வந்திரிய தன்னோட ஆஸ்தான மருத்துவரா ஏத்துக்கிறாங்க. தன்வந்திரியோட புகழ் எல்லா இடங்கள்லயும் பரவிடுது. அவரே ஆயுர்வேதத்தின் மருத்துவத்தின் அதிபரா ஆகிறாரு. விஷ்ணு பகவான் தந்த வரமும் பழிச்சுது. தன்வந்திரி தனது கையில அமிர்த கலசத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி அவரு காட்சி தர்றாரு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் ஆலயத்துல அவருக்கு தனி சன்னதி இருக்குது, நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க போனீங்கெல்லாம் தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணியிருப்பீங்க. அவரோட சன்னதி இன்னும் எங்கெங்க இருக்கு அப்படின்னா, உடுப்பி ஆலயத்துல இருக்கிற தன்வந்திரிய கடந்த 750 வருடங்களா வழிபாடு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது இல்லாத அருள்மிகு தன்வந்திரி திருக்கோயில் சேர்த்தலா மருத்தோர் வட்டம் ஆலப்புழால இருக்கு. கேரளாவுல இங்கு ஓணத்தன்னைக்கு பிற திருவோண நட்சத்திரத்த நாள்ல பால் பாயாசம் செஞ்சு வழிபாடு பண்றாங்க. சித்திர மாதம் உத்திர நட்சத்திரத்துல பிரதிஷ்ட தனமா விழா நடத்துறாங்க. ஐப்பசி மாதம் கிருஷ்ணபட்சம் துவாதசி அன்னைக்கு தன்வந்திரி பகவானு அவதாரம் செஞ்சதுனால மகாபாரதத்துல குறிப்பிட்டிருக்கிறதுனால இந்த நாள்ல இந்த கோயில தன்வந்திரி நாளா கொண்டாடுறாங்க. இந்த கோயில்ல தன்வந்திரி பகவானு மூலவரா ஆசி வழங்குறாரு. இந்த கோயில் நடத்திருக்க நேரம் காலையில 5 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும், மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் நடத்திருந்திருக்கும். தேவலோக மருத்துவரான தன்வந்திரி பகவானுக்கு ஓண திருவிழா அன்னைக்கு இங்கு நடக்கிற பால் பாயாசம் வழிபாடு ரொம்ப சிறப்பு மிக்கதா இருக்குது. பிரதிஷ்ட தனமான அந்த நாள்ல 28 மூலிகைகளை தயிர்ல கலந்து முக்குடி அப்படிங்கிற பச்சை மருந்த பூஜை செஞ்சு தன்வந்திரி கையில இருக்கிற தங்க குடத்துல வச்சிருக்காங்க. தன்வந்திரி கையில இருக்கிற தங்க குடத்துல இருந்து அதை வாங்கி குடிச்சாங்கன்னா நோய் குணமாகுதாமா. இவருக்கு வெண்ணெய் சந்தனக்காப்பு ரொம்ப சிறப்பான விசேஷ அலங்காரமா இருக்கு. கிருமிக ரத்தத்துல இருக்கிறதுனால அட்டை மூலம் ரத்தத்தை உறிஞ்சு எடுக்கிறது அந்த காலத்துல வழக்கம். இது குறிக்கும் வகையில தான் தன்வந்திரியோட இடது கையில வெள்ளியால் ஆன அட்டைப்பூச்சிய வச்சிருக்காங்க. அமாவாசை நாட்கள் நடக்கிற பிதுர்காரிய நிகழ்ச்சியும் போதும் காட்டு சேப்பங்கிழங்கு கொண்டு தயாரிக்கும் தாள்கறி நிவேதனமா தன்வந்திரி பகவானுக்கு செய்யறாங்க. அது இல்லாத தன்வந்திரி பகவானுக்கு இந்தியாவுல பல பகுதிகளிலும் கோயில் இருக்குது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் பெருமாள் கோயில் இருக்கிற தாயார் சன்னதிக்கு போற வழியில ஸ்ரீ தன்வந்திரி பகவானுக்கு சன்னதி இருக்குது. இந்த தலத்தில் அருள்பாலிக்கும் ரங்கநாதருக்கு வைத்தியம் செய்யும் விதமா ஸ்ரீமன் நாராயணனே இங்கு தன்வந்திரியா இருக்கிறதா கூறப்படுது.
தன்வந்திரியோட கரத்துல அட்டை பூச்சி அமிர்த கலசம் கையில ஏந்தி காட்சி தர்றாரு. தன்வந்திரி பகவான் மிகுந்த சாநித்தியத்துடன் திகழ்றாரு. இந்த சன்னதிக்கு முன்னாடி 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டு இருக்குது. அந்த கல்வெட்டுல என்னன்னு இருக்குதுன்னா, மிகப்பெரிய ஆயுர்வேத மருத்துவரான கருட வாகன பட்டரு இங்க சிலை பிரதிஷ்டை செஞ்சாரு அப்படின்னு எழுதியிருக்காங்க. பக்தர்களுக்கு சுக்கு கசாயம் தான் பிரசாதமா தன்வந்திரி கோயில்ல கொடுக்கறாங்க. இந்த சன்னதி தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற மிக பழமையான தன்வந்திரி கோயிலா இருக்கு. இவரை வழிபாடு பண்ணோம்னா தீராத நோயும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம். புதன்கிழமையில தன்வந்திரி பகவான ஸ்ரீரங்கம் போய் தரிசனம் பண்ணுனா நீண்ட காலமா நம்மள பிடிச்சிருந்த நோயெல்லாம் தீரும், ஆரோக்கியத்தை நமக்கு வழங்குவாரு அப்படிங்கறதான் ஐதீகம். உலகத்தையே காத்து ரச்சிக்கிற நம்ம ஸ்ரீ ரங்கநாதருக்கே வைத்தியம் பார்த்தரு தன்வந்திரி பகவானு. அது இல்லாத மகாராஷ்டிரா, ஒடிசா, உத்தரப்பிரதேசம், நேபாளம் இது மாதிரி எல்லா இடத்துலயும் தன்வந்திரி பகவானுக்கு கோயில்கள் இருக்கு. அப்படியேப்பட்ட தன்வந்திரி பகவான நம்ம வழிபாடு பண்றதுக்கான சிறப்பு மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நமோ பகவதே மகா சுதர்சன வாசுதேவாய தன்வந்திரியே அமிர்த கலத ஹஸ்தாய சர்வபய விநாசாய சர்வநோக நிவாரணாய திரைலோக்கிய பதையே திரைலோக்கிய நதியே ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபா ஸ்ரீ தன்வந்திரி ஸ்வரூபா ஸ்ரீ 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 ஔஷத சக்கர நாராயண சுவாகா அப்படின்னு தன்வந்திரி பகவான மந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, மகா சுதர்சனராகவும் வாசுதேவராகவும் விளங்குவரே அமிர்த கலசத்தை கையில ஏந்தி அனைத்து பயங்களையும் போக்குவவரும், எல்லா நோய்களுக்கும் நிவாரணம் அளிப்பவரும், 3 உலகங்களுக்கும் தலைவராக விளங்குபவரும், அனைத்து செல்வங்களுக்கும் அதிபதியாக விளங்குவருமான ஸ்ரீ மகாவிஷ்ணு ஸ்வரூபியான ஸ்ரீ ஔஷதன மருந்து சக்கர நாராயணாய ஸ்ரீ தன்வந்திரி பெருமானை வணங்குகிறோம் அப்படின்னு அர்த்தம். தன்வந்திரி பகவானோட படத்தை வீட்டுல வச்சு மேல சொன்ன மூலமந்திரத்தை சொல்லி வழிபாடு பண்ணினாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு போதும். கோயிலுக்கு போக முடியும்னா நோய் நொடி நீங்கும், ஆரோக்கியம் நமக்கு ஏற்படும். நோய் இருக்கிறவங்களுக்காக நம்ம யாரு வேணாலும் தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணலாம், நல்ல பலன் கிடைக்கும். அது இல்லாத தமிழ்நாட்டுல தன்வந்திரி பகவானுக்கு இன்னும் எங்க கோயில் இருக்குன்னா, வேலூர் மாவட்டம் வளஜாப்பேட்டை கீழ்புதுப்பேட்டையில யஞ ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் ஸ்ரீ தன்வந்திரி ஆரோக்கிய பீடம் அமைச்சு அங்கு ஸ்ரீ தன்வந்திரியே மூலவதரா பிரதிஷ்டை செஞ்சு தினந்தோறும் ஹோமங்களும் ஜபங்களும் கூட்டு பிரார்த்தனைகளும் செஞ்சுக்கிட்டு வராங்களாம். ஸ்ரீ தன்வந்திரி ஜெயந்திய முன்னிட்டு தீபாவளி அன்னைக்கு தன்வந்திரி பீடத்துக்கு வர்ற பக்தர்களுக்கு நைவேத்தியமா நோய் தீர்க்கும் மாமருந்தான தீபாவளி லேகியம் அந்த கோயில்ல கொடுக்கறாங்களாம். தன்வந்திரி பகவான வழிபாடு பண்ணனா எப்படி நோய் தீரும் அப்படின்னு ஒரு கதை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, வயலார் கிராமத்தை சேர்ந்த தப்பான் அப்படிங்கிற இனத்தை சேர்ந்த ஒருவரு பல காலமா வயிற்று வலிய அவதிப்பட்டுக்கிட்டு இருந்தாராம். பலரிடம் வைத்தியம் பார்த்தும் அவருக்கு அந்த வயிற்று வலியே போகலையாம். வைகத்தில் இருக்கிற சிவன் கோயிலுக்கு போய் வைகத்து அப்பன் சுவாமிய தரிசனம் பண்ணி இருக்கிறாரு. வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. கோயிலை விட்டு அவர் வெளியில வந்தவுடன் மீண்டும் வலி வந்துருச்சான். அதனால என்ன பண்ணி இருக்கிறாரு, கோயில்லயே அன்னைக்கு தங்கிக்கிட்டாராம். அன்னைக்கு நைட்டு அவரை கனவுல சிவபெருமானு தோன்றி, பக்தனே இந்த கோயிலை விட்டு நீ வெளியில போனீன்னா உனக்கு மறுபடியும் வயிற்று வலி ஏற்படும், எனவே நீ இங்கிருந்து சேர்த்தலைக்கு போய் அங்க இருக்கிற கேளங்குளத்துல மூழ்கி எந்திரி, நீருக்கடியில 3 விக்கிரகங்கள் கிடைக்கும். முதல்ல கிடைக்கிற விக்கிரம் மிகவும் சக்தி வாய்ந்தது, அதனை குளத்திலேயே விட்டுடு. 2வது விக்கிரகத்தை ஒரு அந்தனருக்கு தானமா கொடுத்துரு. 3வது விக்கிரகத்தை விதிப்படி பிரதிஷ்டை செய்யி, அப்ப உனக்கு நோய் குணமாகும் அப்படின்னு கூறியிருக்கிறாரு. அது மாதிரிதான் அவரு அங்கிருந்து நேரா கோயிலுக்கு போய் 2வதா கிடைச்ச தன்வந்திரி விக்கிரத்தை
வெள்ளடு அப்படிங்கிற மனையை சேர்ந்த நம்பூதிரிக்கு தானமா கொடுத்திருக்கிறாரு. அத அந்த நம்பூதிரி தன்னோட வீட்லயே வச்சுக்கிட்டு பூஜை செஞ்சு வந்துட்டு இருந்திருக்கிறாரு. கொஞ்சம் ஆண்டுக்கு பிறகு மண்மூசு அப்படிங்கிற உதவியாட கோயில் கட்டி தன்வந்திரிய பிரதிஷ்டை செஞ்சிருக்கிறாரு. இவரு கோயில நல்ல முறைக்கு நிர்வாகத்தை நடத்தி வந்துகிட்டு இருக்கிறாரு. இவங்களுக்கு பின்னாடி வந்த தலைமுறையினர்களுக்கு கோயில் யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற உரிமை பிரச்சனைய வருது. இந்த சண்டையினால மண்மூசு குடும்பத்தினர்கள் என்ன பண்றாங்க, விக்கிரகத்தின் கைய உடைச்சு எடுத்துக்கிட்டு போயிடுறாங்க. கோட்டயத்துக்கு பக்கத்துல இருக்கிற அவுழ்ச்ச என்ற இடத்துல பிரதிஷ்டை செஞ்சு கோயில் கட்டுறாங்க. வெள்ளடு நம்பூதிரியின் குடும்பத்தினரு கையுடந்த விக்கிரகத்தை மருந்தோர் வட்டத்துல பிரதிஷ்டை செய்யறாங்க. உடந்த கைய வெள்ளியில செஞ்சு அவங்க பொருத்திக்கிறாங்க. இவரு மேற்கு நோக்கி வட்ட வடிவமான கர்ப்பகிரகத்துல காட்சி அளிக்கிறாரு. இதோட சிறப்பம்சம் என்னன்னா, தன்வந்திரி தான் மூலவரா இருந்து அருள்பாலிக்கிறாரு இந்த கோயிலு. இந்த கோயில்ல பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்க பக்தர்கள் என்ன பண்றாங்கன்னா, திருவோண நோம்பும் சந்தான வழிபாடும் இங்க சிறப்பா செய்யறாங்க. முக்குடிங்கிற மூலிகை மருந்தை 28 மூலிகைகளும் பச்சை மருந்து எல்லாத்தையும் தயிர்ல கலந்து செய்யறாங்க. இந்த கோயில்ல முன்பதிவின் பேர்ல தான் இது கிடைக்கும். பூஜை செய்யும் மருந்த தன்வந்திரியின் கையில் இருந்த தங்க குடத்துல இருந்த வச்சிருக்காங்க. இத பருகிறதுனால நோய்கள் குணமடைகிறதுங்கிறாங்க. இந்த கோயில் எங்க இருக்குதுன்னா, அருள்மிகு தன்வந்திரி திருக்கோயிலு, சேர்த்தலா, மருந்தோர் வட்டம், ஆலப்புழா. தன்வந்திரி அவதார தினத்துல ஆடைகளை தானமா வழங்கலாம். யமனுக்கு உரிய யமாஷ்டகம் படிச்சாலும் கொடுமையான நோயில் பிடியிலிருந்தும் நாம விலகலாம். மரண பயம் நம்மளை விட்டு தூர விலகும். துர்மரணம் ஏற்படாம தீர்க்கமான ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் பெற்று வாழலாம். நோயால் பாதிக்கப்பட்டவங்க மட்டும் இல்லாத எல்லாருமே தன்வந்திரி பகவான நம்ம வேண்டிக்கிட்டோம்னா தன்வந்திரியோட ஆசீர்வாதம் அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். தன்வந்திரி பகவான் பெயர்ல இருக்கிற நூல்கள் என்னன்னா, செய்யநீர், வாகடம், கருக்கிடை வைத்தியம், தன்வந்திரி கருக்கிடை 200, கருக்கிடை நிகண்டு, தன்வந்திரி கருக்கிடை நிகண்டு 100, தன்வந்திரி நாடி சாத்திரம், தன்வந்திரி வாழை சாத்திரம், தன்வந்திரி பச்சை வெட்டு. இதெல்லாம் தன்வந்திரி பகவான் பேர்ல இருக்கிற நூல்கள். இதுவரைக்கும் நம்ம தன்வந்திரி பகவானோட சிறப்புகளையும் வழிபாட்டு முறையும் கோயிலையும் பார்த்தோம். நம்ம தமிழ்நாட்டுல தன்வந்திரி பகவானை வழிபாடு பண்றது கூட கேரளாவில் இருக்கிற தன்வந்திரி பகவானோட வழிபாடு நம்ம பார்த்தோம் இல்லையா? அது எவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. எத்தனை நோய் இருந்தாலும் சரி, மன அமைதியா ஒருமைப்பாட்டாட தன்வந்திரி பகவான அவரோட மந்திரங்களும் காயத்ரி மந்திரத்தையும் சொல்லி தியான மந்திரத்தையும் சொல்லி வழிபாடு பண்ணனா நல்லதே நடக்கும். இதுவரைக்கும் தன்வந்திரி பகவான் வரலாற்றை கேட்ட எல்லா சிவ அன்பர்கள், விஷ்ணு அன்பர்கள், பக்தர்கள், சிவனடியார்கள் எல்லாத்துக்கும் தன்வந்திரி பகவானோட அருளும் ஆசையும் நோயற்ற வாழ்வும் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு, நம்ம அப்பா சிவபெருமானோட பெருமாளோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமா கிடைக்கணும்னு சிவார்ப்பணம் 61 சேனல் வேண்டிக்கிட்டு, நம்ம அப்பா சிவபெருமான் பாதத்திலையும், ஏன்னா தன்வந்திரி பகவான் சைவத்துல சித்தரா இருக்கிறாரு. பார்க்கடலை ஆட்சி செய்யும் பார்க்கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நம்ம நாராயணன் பாதத்திலையும் நாம ஒப்படைக்கிறோம். சிவார்ப்பணம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.